அனைவருக்கும் வணக்கம். சேஷவல்லி வைஷ்ணவா பப்ளிக் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன். இது எங்களுடைய 13வது ஆண்டு நவராத்திரி திருவிழா. 13 வருடங்களாக நாங்கள் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் எங்களுடைய கொலுவை பார்க்க வாருங்கள். இந்த வீடியோ மூலம் எங்களுடைய கொலுவை பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம். ஸோ இன்னைக்கு நம்ம சேஷவல்லி வைஷ்ணவா பப்ளிக் ஸ்கூல்ல இருக்கோம். நான் சேஷவல்லி வைஷ்ணவா பப்ளிக் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். ஸோ இந்த இயர் 13th இயர் ஆஃப் நவராத்திரி நாங்கள் செலிப்ரேட் பண்றோம். அதை நாங்கள் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன வச்சிருக்கோம், என்னென்ன தாத்பரியத்துல எப்படி எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கறத இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்த்துடலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எங்களோட குலதெய்வம் உப்புலியப்பன், ஸ்ரீனிவாசன் தாயார், சீதா, ராமர், லக்ஷ்மணர், அங்க ஆஞ்சநேயர் ராமரை தூக்கின்னு இருக்க மாதிரியான ஒரு இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வச்சிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்ல சேம் அதே தான், ராமர், லக்ஷ்மணர், சீதை, பாண்டுரங்கன், ருக்மணி, அந்த மாதிரி எல்லா இதுவுமே வச்சிருக்கோம். இந்த நடராஜர், இங்க பாத்தீங்கன்னா பிள்ளையார். மூணாவது படியில என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி, அதாவது அஷ்டம் அப்படின்னா 8 அஷ்டலக்ஷ்மியோடைய எல்லா இதுவும் வச்சிருக்கோம். ரங்கநாதர் காலை பிடிக்கிற மாதிரி தாயார். இது ஆஞ்சநேயரும் பிள்ளையாரும் அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி இது ஒரு செட்டு. இதுவும் அதேதான், ரங்கநாதர். இது உங்களுக்கு ரப்பரால பண்ணப்பட்ட பொம்மை. கீழே இது எல்லாமே பாத்தீங்கன்னா பீங்கான். இது எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த பொம்மை நான் வாங்கி கிட்டத்தட்ட 16 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது தட்சிணாமூர்த்தி, செகண்ட்ல இருக்கிறது பிள்ளையார், மூணாவது ஹயக்ரீவர், நாலாவது நித்திய கல்யாண பெருமாள், அஞ்சாவது காயத்ரி தேவி, இது ஆண்டாள், இவரும் ரங்கநாதர். ஆண்டாள் ரங்கநாதர் ஆண்டாளோட மடியில படுத்து இருக்கிற மாதிரி. இது ஒரு கிருஷ்ணர். அடுத்தது அஞ்சாவது படியில பாத்தீங்கன்னா தசாவதாரம், அதாவது 10 அவதாரம். இப்ப நம்ம இருக்கிறது கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தசாவதாரமும் இங்க ஆண்டாள், கோதை, மீனாட்சியோடைய இதுவும், இது லக்ஷ்மி, சரஸ்வதி, பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். அடுத்த படியில பாத்தீங்கன்னா எல்லாமே ஆழ்வார்கள், இருக்கிற மொத்த ஆழ்வார்கள் செட்டும், சாய்பாபா, அன்னபூரணி, பிள்ளையார். இது ரொம்ப ரேர் ஆக்சுவலா. இது என்ன அப்படின்னா சிவனும் பார்வதியும். சிவன் லிங்க வடிவில் இல்லாம அவரோட வடிவில் இருக்க மாதிரியான ஒரு பொம்மை. இது லாஸ்ட் படிக்கட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஐயங்கார் கட்டுக்கட்டின்னு இருக்க மாமா மாமி. இது அது முப்பெரும் பாடகர்கள், அதாவது தியாகராஜர், தீட்சிதர் அவங்களோட செட்டு. அது பக்கத்துல இருக்கிற நாய் என்னுடைய வயசுல இருக்கு. ஆக்சுவலா 37 இயர்ஸ் நான் பிறக்கும் போது வாங்கின இது டாக் ஆக்சுவலா. ஸோ இதுல எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்து, இது சிவனுடைய ஃபேமிலி வித் பிள்ளையாரோட இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது புத்தா. இது மூணுமே சைனீஸோடைய பொம்மைகள். இது ப்ராஸ்பரிட்டிக்காக வைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இது செட்டியார் செட்டிச்சு. இவங்க இந்த காய்கறி வியாபாரங்கள்லாம் பண்ற மாதிரியான ஒரு இதை வச்சிருக்கோம். கீழே எனக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணர். இது தவழற கிருஷ்ணரும், நின்று இருக்க மாதிரி ஒரு கிருஷ்ணரும் வச்சிருக்கோம். ஸோ இதுல பொம்மை எல்லாமே பாத்தீங்கன்னா கலந்து, அதாவது 37 இயர்ஸா எங்க அம்மா வீட்டுல இருந்து கொடுத்தது, எங்க மாமியார் வீட்டுல இருந்து கொடுத்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து இந்த 37 வருஷமா அப்படியே வாழையடி வாழையா வர பொம்மைகள் தான் இது எல்லாமே. ஸோ இதுல பழசும் இருக்கும், புதுசும் இருக்கும். அந்த மாதிரி மிக்சிங்கா தான் எல்லாமே வச்சிருக்கோம். அடுத்தது நம்ம கீழே என்னென்ன செட் இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து கீழே 7வது படிக்கட்டு, 8வது படிக்கட்டு, 9வது படிக்கட்டு வரும்பொழுது மேல பெருமாளையும், கீழே இன்செக்ட்ஸ், இந்த பட்டர்ஃபிளைஸ், அந்த மாதிரி அப்புறம் உயிரற்றது அந்த மாதிரிலாம் தான் வைப்பா. பட் சின்ஸ் நிறைய பொம்மைகள் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஒரு இத்தனை படிக்கட்டு வரைக்கும் ஒன்லி பெருமாள், கடவுள் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நாங்க கீழே டிஸ்பிளே பண்ணிருக்கோம். வாங்க அந்த கீழே டிஸ்பிளே என்ன பண்ணிருக்கோன்றதை பார்த்துடணும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கவாசல். பெருமாள் அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் திறக்கிற சொர்க்கவாசலை நம்ம இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம். சொர்க்கவாசல்ல இருந்து பெருமாளோட வீதி புறப்பாடு, இது வீதி புறப்பாடு வெளில எடுத்துன்னு வரா மாதிரி அப்படியான ஒரு கான்செப்ட். அங்க சங்கராச்சாரியார், காஞ்சிபுரம் பெரியவா ஊஞ்சல் ஆடுற மாதிரியான ஒரு செட்டும், பின்னாடி கிருஷ்ணர் ராதையை கொஞ்சரா மாதிரியான ஒரு பொம்மையும் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே கிராமம் செட்டு. அதாவது ஒரு கிராமம் அப்படின்றது நம்ம சின்ன வயசுல கிராமத்துல இருந்தோம். இப்ப எல்லாம் சிட்டி அப்படின்றதுனால இப்ப ட்ரெடிஷனல் எல்லாம் மாறிட்டதுனால அந்த ட்ரெடிஷனை நம்ம இன்னும் மறக்க கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்கிறது.
இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது எப்படி வந்து நாட்டு நடுறது, எப்படி வந்து இது பண்றது, ஏறுறது, இது பண்றது அப்படிங்கிறது இது எல்லாமே இந்த செட் எல்லாமே இதுல கவர் ஆயிடும். இது வந்து ஒரு சின்ன பார்க், அதாவது நம்ம சின்ன வயசுல இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பார்க்குக்கெல்லாம் நம்ம அப்பா அம்மா எல்லாம் கூட்டின்னு போயிருப்பா. ஸோ அதெல்லாம் ரிமெம்பரன்ஸ்க்காக, எங்க அப்பா அம்மாவோட ரிமெம்பரன்ஸ்க்காக இதெல்லாம் நான் வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு புத்து கோவில். இது ஆக்சுவலா ஒரு கிராமத்துல வந்து இவெல்லாம் குளிச்சுட்டு இருக்கா மாதிரி, துணி துவைக்கிற மாதிரி, இவ வந்து இந்த புடைக்கிற மாதிரி, இது வந்து அம்மியில அரைக்கிற இந்த அம்மி ஆட்டுக்கள்லாம் இப்ப கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்பிளேவா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கிறது. இது ஒரு துளசி மாடம். அதே மாதிரி இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், சின்னதா ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும். இப்ப இருக்க மாதிரி ஒரு தெருவுக்கு 4 ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. அப்ப போஸ்ட் ஆஃபீஸ், அங்க ஒரு போஸ்ட்மேன் நிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சீனரிக்கு, அதாவது கிராமம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த ரிங்கா ரிங்கா ரோசஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ்ல விளையாடுவோம். அப்பெல்லாம் வந்து தமிழ்ல ஒரு கடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவா. ஸோ அந்த விளையாட்டெல்லாம் அதுல இருக்கா மாதிரி. இதுல வந்து ஒரு லேடி வந்து தண்ணி இறைக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி செட் எல்லாம் இதுல இருக்கு. ஸோ இது வந்து பூம்பு மாட்டுக்காரன் அந்த செட். இது வந்து கல்யாண செட்டு, கிராமத்துல கல்யாணம் பண்ற மாதிரி. இது வந்து பாட்டி வடை சுட்ட கதை தெரியும். பாட்டி வடை சுட்டு இருக்கும்போது வந்து காக்கா எடுத்துட்டு போகும். ஸோ அந்த செட்டு இதெல்லாம் வந்து இதுல டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இந்த இது பாத்தீங்க அப்படின்னா அந்த நாள்ல வந்து சந்தைன்றது ஒண்ணுதான் இருக்கும். கடையோ சூப்பர் மார்க்கெட்டோ இப்ப நம்ம போற மாதிரி மால்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த சந்தை வந்து வாரத்துல ஒரு நாள் சண்டேல இருக்கும். அப்ப போய் நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா அங்க வந்து துணி நெய்யறது, இது வந்து இது நூல் பின்றது, இது காய்கறி வியாபாரம், இது பஞ்சு இது பண்றது, இது வந்து இதுவும் அதே ட்ரெஸ் மேக் பண்றது, இது பாட்டரி, அந்த மாதிரி எல்லாமே இதுல இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த செட்ல வந்து எல்லாமே டிஸ்பிளே இருக்கும். அது வந்து காப்லர், இது வந்து துணி கடையே இப்படிதான் இருக்கும் அந்த நாள்ல. ஸோ அதெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ற மாதிரி இது ஒரு செட்டா நாங்க வச்சிருக்கோம். இது வந்து கோல்டு மேக்கிங் ஸ்மித், கோல்டு ஸ்மித் இது. ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டு. இது ஃபுல்லா இது ஒரு வீதி எப்படி வந்து அந்த காலத்துல நம்ம போகும்போது சின்ன வயசுல இந்த ரிக்ஷால எல்லாம் போயிட்டு அழகா வாங்கிட்டு வருவோமோ அதெல்லாம் ரிமெம்பரன்ஸ்க்காக இது மாதிரி ஒரு செட் பண்ணி நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி இதுல வந்து அந்த காலத்துல எல்லாம் பாட்டி இட்லி, ஒரே ஒரு இட்லி கடை மாதிரி வச்சிருப்பா. அந்த இட்லி கடையில தான் நாங்கெல்லாம் போய் சாப்பிடுவோம். ஸோ அதுவும் ஒரு இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வருது. இது வந்து கிளி ஜோசியம், இது வந்து நடுவில் ஒரு கோவில், இது ஊர் பஞ்சாயத்து, இதெல்லாம் பஞ்சாயத்து தலைவர்கள். அதனால அந்த பஞ்சாயத்து தலைவர்லாம் உட்காந்து பஞ்சாயத்து பேசுற மாதிரி. இது வந்து எதுக்காக வச்சுக்கோன்னா அப்துல் கலாம், காந்திஜி அண்ட் பாரதி சும்மா ஒரு ரெமெம்பரன்ஸ்க்காக அங்கே வச்சு ஸ்கூல் அவர் வந்து ஸ்பீச் தர மாதிரி ஸ்கூல்ல. ஸோ அதுக்காக அதை வச்சிருக்கோம். இது வந்து குஸ்தி சண்டைன்னு சொல்லுவா. இது வந்து ஷட்டில் பேட். அங்க அந்த காலத்துல மரத்தடியில தான் படிச்சது. ஸோ அதையும் நாங்க அதை ரிமைண்ட் பண்ற மாதிரி இந்த செட்டை வச்சிருக்கேன். அதே மாதிரி அப்பெல்லாம் கூடி வாழ்ந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோம். தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, பசங்க அப்படிதான் சாப்பிடுவோம். இப்ப மாதிரி தனித்தனியா ஒவ்வொருத்தர் ஒரு ரூம்ல தான் சாப்பிடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இது கேரம் போர்டு விளையாடுற மாதிரி, இது சேவல் சண்டை. அதே மாதிரி இந்த பொம்மை வந்து 60 வருஷம் ஆகுது. அதாவது எங்க மாமியார் கொடுத்த பொம்மை எனக்கு இது. ஸோ இது வந்து காய்கறி விற்கிற மாதிரி இது நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ரோடு, சும்மா ஜஸ்ட் ஒரு ரோடை செட் பண்ணோன்னு பண்ணேன், அவ்வளவுதான். இது வந்து செட்டியார் செட்டிச்சு தான், ஆனா இது வந்து பெங்களூர்ல இருந்து வாங்கின இந்த செட் இது. ஸோ இது குருவிக்காரன் குருவிக்காரி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிராமமா ஒரு செட்டா வந்து செட் பண்ணி தனித்தனியா இருந்த பொம்மையெல்லாம் சேர்த்து ஒரு செட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து பனிலிங்கம், பனியில இருக்கிற சிவன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ரிஷிகள், முனிகள் அவங்க எல்லாம் வந்து தவம் பண்ற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டு. என்னன்னா கிருஷ்ணர் லீலைகள். அப்போ கிருஷ்ணரோட லீலைகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உரி அடிக்கிறது, அப்புறம் ஏறி இந்த மாதிரி தயிர் வெண்ணெல்லாம் திருடுறது, அப்புறம் துளசி இலையை வச்சோடனே பெருமாள் வந்து மேலே ஏறிடுவார். அது வந்து இது எதுக்குன்னா ருக்மணியோடைய இதை அடக்கிறதுக்காக பண்ண அந்த செட்டு. அது வந்து கிருஷ்ணர் பிறந்தோடனே ஊஞ்சல்ல போட்டது. அங்க வந்து கிருஷ்ணர் வந்து பெண்களுடைய உடைகள்லாம் திருடுவார். ஸோ அந்த செட்டு. அது வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட மாடு மேய்க்கிற செட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கோம். இது வந்து கோபிகாஸ்திரி இல்லை டான்ஸ் ஆடுற மாதிரியும் வச்சிருக்கோம். இது துளசி மாடம். ஸோ இவாலாம் கோஷ்டி, அதாவது கிருஷ்ணருடைய பேரே நாம ஜபிக்கிற மாதிரி டெய்லி இஸ்கான் ஞாபகமா இதை வச்சிருக்கோம். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச செட் இருக்கிறதுலயே. கிருஷ்ணர் அப்படின்னாலே வந்து அழகு, கிருஷ்ணர் அப்படின்னாலே ஒரு அமைதி. ஸோ அதை வந்து எப்பவுமே எவ்ரி இயர் இதை வைக்கும் போது இதுல ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்குள்ள எப்பவுமே வரும். ஸோ இது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜானவாசம். அதாவது அந்த காலத்துலலாம் வந்து மாப்பிள்ளை பொண்ணை வந்து ஒரு இதுல கூட்டின்னு போவா, கார்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு ஊர்வலம் வருவோம். இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை டிக்ளேர் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜானவாச செட்டு. இது வந்து
ரெண்டாவது நிச்சயதார்த்தம், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுவோம், அந்த ரெண்டாவது நிச்சயதார்த்தம். இது வந்து ரிசப்ஷன் ஆக்சுவலா. ஸோ ஜானவாசம் முடிஞ்சு ரிசப்ஷன் முடிஞ்சு ரெண்டாவது என்கேஜ்மெண்ட், கல்யாணம் ஆன உடனே வளகாப்பு. இந்த வளகாப்பு வந்து நான் எங்க அம்மா வயசுல இருக்கும்போது எங்க பாட்டி, அதாவது எங்க அம்மாவோட அம்மா எங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த பொம்மை இது. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சீமந்தம் முடிச்சு குழந்தை பிறந்த உடனே காது குத்து. ஸோ காது குத்துக்கு மாமாவோட மடியில உட்கார வச்சு காது குத்துற மாதிரி. காது குத்தி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கான பார்ட்டி கூட செட்டு. ஸோ இதுல நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மொத்தத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு பேண்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு காவடி இது பண்ற மாதிரி செட்டு, பொய்க்கால் குதிரை ஆட்டம். இது வந்து இது ரிசப்ஷன்ல பாட்டு பாடுவோம் இல்லையா அப்பெல்லாம். ஸோ இப்பதான் டிஜே மியூசிக்ஸ்லாம் இருக்கு, அப்பெல்லாம் அப்படி கிடையாது, இந்த பேண்ட்ஸ் தான். பிளஸ் இந்த மாதிரியான ஆடல் நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் எல்லாம் வந்தவங்களுக்கு வயறு ரொம்ப சாதம் போடுற மாதிரி மொத்தமா எல்லா செட்டுக்கும் சேர்த்தா மாதிரி நான் இங்க வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கோம். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயங்கார் அப்படின்னாலே பிராமணின்ல ஐயங்கார்ன்றது ஒரு பிரிவு. ஸோ ஆஸ் ஐயங்காரா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொம்மை. இது வந்து சந்தியாவந்தனம், அதாவது ஒரு பிராமணனா பிறந்தவங்க கார்த்தால சாயங்காலம் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சந்தியாவந்தனத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இதுல வச்சிருக்கேன். ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி அந்த சந்தியாவந்தனத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது இதுல கிளியரா இருக்கும். இது வந்து ஆழ்வார் வந்து அங்கிருந்து வந்து பாசுரம் பாடுறதும் அப்படியே வர்றதும் ஆண்டாள் நாச்சியரை சேவிக்கிறதும் அந்த மாதிரி வச்சிருக்கேன். இது ராமானுஜர் வந்து அவருடைய பக்தர்களுக்கு வந்து பாடம் கற்பிக்கிற மாதிரியான ஒரு செட்டு. இது வந்து திருப்பதியில இந்த நவராத்திரி அப்ப ஒரு நாள் பெருமாள் ஒரு விஸ்வரூப சேவையில கொடுத்தார். ஸோ அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இது. டே 1ல இருந்து டே 9 வரைக்கும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து நாங்கள் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க காமிச்சிருக்கோம். இந்த 10 நாளா வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து திருப்பதியில இது நடக்கும். ஸோ இது வந்து ஸ்டோரிஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம ஸ்டோரியா இப்ப சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து கடோத்கஜன் சாப்பிடுற செட். இது ஆக்சுவலா இது வந்து கும்பகர்ணனை யாராலுமே எழுப்ப முடியாதான், அதனால இந்த பேண்ட் எல்லாம் வச்சு அவர் காதல போய் கத்தினா மட்டும்தான் அவர் வந்து எழுந்து போறான். ஸோ அந்த செட்டு. இது வந்து எங்க அம்மா கல்யாணத்துக்கு எங்க பாட்டி கொடுத்த செட்டு. இதெல்லாம் இதெல்லாம் பேண்டு செட்டு அப்படின்னு சொல்லுவா. ஸோ இதையும் அதோட அப்படியே நான் கம்பைன் பண்ண மாதிரி வச்சுட்டேன். இந்த இந்த போன்ல பேசுற பொம்மை இது எல்லாமே எங்க பாட்டி வந்து எனக்கு ஒரு 40 வருஷமா பாதுகாத்து கொடுத்த பொம்மைகள். இதெல்லாம் ரொம்ப 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 ப்ரெஷியஸான விஷயம் எனக்கு. இது வந்து அதாவது நீதி கேட்டு அந்த மாடு போய் கண்ணுக்குட்டி செத்துறதுனால வந்துட்டு ராஜா கிட்ட நீதி கேட்குமா, அந்த நீதிமான் கதையில வந்து செட்டு. இது வந்து ராவணன் அதாவது ஆஞ்சநேயர் வந்து வாழை சுருட்டிட்டு உட்கார்ந்து ராவணன் கிட்ட சீதையை மீட்க போகும்போது அந்த ஸ்டோரி சொல்ற மாதிரியான ஒரு செட்டு. இது வந்து காக்கா இந்த கல்லு போட்டு தண்ணி எடுக்கிற கதை. ஸோ இது வந்து ஹேர் அண்ட் டார்டாய்ஸ், அதாவது வந்து ராபிட் அந்த 2 பேருக்கும் ரேஸ் வரும், கடைசியில் வின் பண்றது டார்டாய்ஸ் இல்லையா. ஸோ அந்த ஸ்டோரி சொல்ற செட் இது. இது வந்து முருகரும் ஔவையாரும் முருகர் இங்க இதுல போயிட்டு மலை மேல ஏறி முருகருடைய அந்த ஒரு மயில் வாகனத்துல தரிசனம் பண்ற அந்த செட்டு. இது கண்ணப்ப தம்பிரான், அதாவது சிவனுக்காக தன்னோட கண்ணையே கொடுத்தவர் தான் கண்ணப்ப தம்பிரான். ஸோ அந்த செட்டு. அது வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கேட்பார் அந்த இதை மரத்தை சாட்சி விட்டு. அப்ப ஔவையார் அந்த பழத்தை எடுத்து ஊதுவா. அப்ப முருகர் கேட்பா, உனக்கு என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்பா. அது அவருடைய ஞான கண்ணை வந்து திறந்தது அந்த இடம் தான். இது வந்து மகாபலிபுரம், ஜஸ்ட் ஒரு விசிட் மாதிரி மகாபலிபுரத்தை செட் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் வந்து டாக் ஆஃப் சேஷவல்லியா இருக்கு. வர பேரண்ட்ல இதெல்லாம் கேட்குறா, எப்படி ட்ரெஸ் பண்ணீங்க, இது எப்படி இந்த மாதிரி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நாங்க எதுக்காக வச்சிருக்கோம்னா, யூனிஃபார்ம் என்ன போட்டுன்னு வரணும்ன்றது பேரண்ட் கேட்டுட்டே இருப்பாங்கிறதுக்காக வச்சிருந்தது. இந்த திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நான் மாற்றி இதை ரீக்ரியேட் பண்ணி இந்த சாரி கட்டி வச்சிருக்கேன். இது வந்து என்னுடைய ஆஞ்சநேயா டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர், அதாவது ஸ்கூலுக்குன்னு டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட் பண்ணவர் இவர் தான். அப்ப எனக்கு ஸ்கூல் பத்தி பெரிய டீடைல்ஸ்லாம் தெரியாது. ஸோ இது அவர் ஞாபகமாவே எப்பவுமே நவராத்திரியில வைப்பேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிள்ளையார். இது என்னன்னா, லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரேடியம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி லைட் எரியும் அதுல இருந்து. அதனால இதான் ஸ்பெஷாலிட்டி. இது வந்து விஷ்ணு. இது ஏன் நான் தனித்தனியா வச்சிருக்கேன் இந்த லட்சுமி அப்படின்னா, இதெல்லாம் வந்து எங்க மாமியார் எனக்கு கொடுத்தது. பட் இது அஷ்டலட்சுமியா இல்லாததுனால 5 இருக்கிறதுனால வெறும் இதில் அப்படிங்க வச்சுட்டேன். இது வந்து பிள்ளையார், சரஸ்வதி, லட்சுமி. இது வந்து குட்டி டைனி பிள்ளையார். இந்த பிள்ளையார்லாம் வந்து கூட 13 இயர்ஸா இருக்காங்க. இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து இதை வாங்கி நான் வச்சிருக்கேன். இது வந்து பைரவர்கள், அதாவது பைரவர் அஷ்டபைரவருடைய செட். இது மயில் வாகனத்துல, அப்புறம் வந்து யானை வாகனத்துல, இந்த மாதிரி ஒரு வாகனத்துல இருப்பார் அவர். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங், என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்கூல் பசங்களுக்கு. இது ஆகி அந்த காக்ரோச்சஸ்,
அது வந்து மோட்டு பத்லு, அது வந்து சோட்டா பீம், இந்த மாதிரி வேரியஸான செட்ஸ் வந்து இதில் வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. பசங்க வந்த உடனே இதுதான் வந்து பார்க்குற மாதிரி. இது வந்து திருப்பதி மலை, பெரிய மலை, கீழே இருக்கிறது தாயாரோட மலை. ஸோ அதை வந்து திருப்பதியாக செட் பண்ணிட்டோம். திருப்பதிலேருந்து கருட சேவைக்கு பெருமாளை ஏழை பண்ணி வெளில வரா மாதிரியான ஒரு இது வந்து இது வந்து நதி, சப்த நதின்னு, அதாவது எல்லா நதிகளும் சேர்ந்து ஒருங்கிணைகிற இடம் தான் இது. இது வந்து எதுக்காக வச்சிருக்கோம்னா ராமானுஜருடைய அடையாளத்துக்காக ராமானுஜருக்குன்னு ஒரு சின்னதா மணிமண்டபம் மாதிரி கட்டி அது பக்கத்துல நாரதர் இருக்கா மாதிரியான ஒரு செட் தான். இதை வந்து நானே ஒரு ரீக்ரியேட், இது எதுவுமே இதனோட செட் கிடையாது, பட் நான் ஃபுல்லாவே ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பின்னாடி இருக்கிற பெருமாள் ராமானுஜர் வந்து எனக்கு என்னோட பேரண்ட் வந்து போன வருஷம் எனக்கு கிஃப்ட் பண்ணான், நீங்க ப்ரெஷியஸா வச்சுக்கோங்க அப்படின்னு. அதனால நான் அங்கே வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய நவராத்திரியோடைய ஜிஸ்ட்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் இன்னும் டிஃப்ரெண்டான ஐடியாஸோட நம்ம வந்து நவராத்திரியை பார்க்கலாம். ஸோ நவராத்திரின்றது எதுக்காக வந்து இந்த 9 நாள் நம்ம வந்து துர்கையை வந்து ஒரு ஸ்பெஷலா வழிபடுறோம் அப்படின்னா, இது வந்து குட் ஓவர் த ஈவில், அதாவது நடந்த ஒரு அசுரனை அழிச்ச வதம் பண்ணதுனால இந்த 9 நாளும் நம்ம வந்து வெகு சிறப்பா இந்த நவராத்திரியா கொண்டாடின்னு வரும். ஸோ இவ்வளவு நாள் இந்த மொத்த எங்களுடைய இந்த செட்டையும் பார்த்து ரசிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம புதுசா ஒரு செட்டோட உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். தேங்க்யூ. ஸோ வெல்கம் டு சேஷவல்லி வைஷ்ணவா பப்ளிக் ஸ்கூல். We are running the trust, Seshadri Educational Environment Development Trust. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have from pre-KG to 8th standard வரைக்கும் we have, and here we are the CBSE school and one of the leading and the best school அப்படின்னு சொல்லலாம் தாம்பரம், முடிச்சூர், மணிவாக்கம், மணிமங்கலத்தில். ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2/132 EB காலனி, முடிச்சூர் வில்லேஜ், முடிச்சூர். இது முடிச்சூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ எங்களோட டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா தாம்பரம், பல்லாவரம், மணிமங்கலம், மணிவாக்கம், அந்த மாதிரி முடிச்சூர் எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த விஜயதசமிக்கு இட் இஸ் அ ரைட் சாய்ஸ் ஃபார் யூ டு டேக் அட்மிஷன் அட் அ ஸ்கூல். ஸோ இது வந்து இந்த ஸ்கூல் வந்து பாஸ்ட் 13 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிஃபோர் தட் வந்து நாங்கள் வந்து ஒரு பிரின்சிபலாக இருந்து தான் மொத்த பேருமே ஒரு ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்தவங்க. ஸோ ஷீ இஸ் பிரின்சிபல் ஷவந்தி மேம். ஸோ இவங்க வந்து என் கூட 15 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் தி ஆஃபீஸ் ஸ்டாஃப் பிரேமா. இவங்க வந்து நம்ம கூட 4 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே எல்லாருமே அப்படி தான், ஆக்சுவலாக எல்லாருமே ரொம்ப வருஷமாக நம்ம கூட இருந்து ட்ராவல் பண்ணுற ஸ்டாஃப் தான். ஸோ இங்கே வந்து நாட் ஒன்லி வித் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஈவன் வி ஆர் ஆக்சுவலி கிவிங் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் லைக் சிலம்பம், யோகா, இந்த மாதிரி எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த விஜயதசமிக்கு உங்கள் குழந்தைய வந்து இங்கே அட்மிஷன் போட்டு ஸோ அவங்களோட ஃபியூச்சரை வந்து பிரைட் ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தேங்க்யூ. ஸோ ஃபீஸும் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸ் தான். ஆக்சுவலாக இட்ஸ் லைக் எல்கேஜி ப்ரீகேஜிக்கு இட் வில் பி பிலோ 35,000 தான் வரும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் வந்து முடிச்சூரில் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து நல்ல ஒரு பிராண்டில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.